நாகை வேடன் உறவுகளுக்கு வணக்கம். வருகின்ற மார்ச் 23ஆம் தேதி சென்னை மற்றும் மும்பை பங்கேற்கக்கூடிய ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியானது சென்னையில நடைபெற இருக்குது. அது குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐபிஎல் போட்டி தொடர்ச்சியா ஐபிஎல் போட்டி பார்க்காத ஆட்களே இல்லைங்கிற அளவுக்கு நம்மளை வந்து ஐபிஎல்குள்ள கொண்டு போய் செலுத்திட்டாங்க. அது மாதிரி நம்மளும் வருடம் வருடம் ஐபிஎல்ல யார் ஜெயிப்பா, யார் சாம்பியன், இந்த வருடம் போட்டியில டோனி இருப்பாரா, இது மாதிரி தொடர்ச்சியா நம்ம போட்டிகளை கவனிச்சு வந்துகிட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு வருகிற என்ன அறிவிப்பு ஒண்ணு வந்திருக்கு, சுவாரஸ்யமான அறிவிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஐபிஎல் போட்டிக்கு டிக்கெட் முன்பதிவு, அதுக்கப்புறம் டிக்கெட்டோட விலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மினிமம் அதாவது குறைந்தபட்சம் 400 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் கிரிக்கெட் போட்டிக்கு டிக்கெட் விற்பனையானது நடைபெறுகிறது. இதுல இந்த சென்னை ஸ்டேடியத்துல 40,000 இருக்கைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 40,000 இருக்கைகள்ல குறைந்தபட்சம் 400 ரூபாய் கட்டணம் செலுத்தி பார்த்தாலே 1,60,00,000 ரூபாய் வருமானமானது வரக்கூடியதாக இருக்குது. இதுல வகைப்படுத்திருக்காங்க, இருக்கைகளை வகைப்படுத்திருக்காங்க. 400 ரூபாய்க்கு இருக்கைகள் வேற மாதிரியும், 50,000 ரூபாய்க்கு இருக்கைகள் வேற மாதிரியுமாக வகைப்படுத்திருக்காங்க. அப்ப வகைப்படுத்தப்பட்டிருக்கும் போது அதோட விற்பனைக்கான கட்டணம், அதோட மொத்த வசூல் எவ்வளவு வருங்கிறத நான் உங்ககிட்டே விட்டுறேன். அதை நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. சரி, ஏதோ முக்கியமான அறிவிப்புன்னு சொன்னீங்க, அதனாலதான் இந்த வீடியோக்குள்ள வந்தோம். நீங்க என்னன்னா டிக்கெட்டுக்கு இவ்வளவு விக்குது அவ்வளவு விக்குதுன்னு சம்மந்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க. நானே வேற 50,000 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன சுவாரஸ்யமான செய்தியை கொடுக்க போறீங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்து வச்சிருக்கீங்க. முன்பதிவு பண்ணிட்டு 50,000 ரூபாய் டிக்கெட், 4 பேர் என் குடும்பத்துல 2,00,000 ரூபாய்க்கு நாங்க வந்து டிக்கெட் எடுத்து காத்திருக்கோம். எங்களுக்கு என்னங்க சுவாரஸ்யமான செய்தி அப்படின்னா, நீங்க அந்த போட்டியை பார்க்க போறதுக்கு எம்டிசி பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பா வந்திருக்க மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு தகவல். எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. நீங்க 4 பேர் 2,00,000 ரூபாய் டிக்கெட் எடுத்த இருந்தாலும் உங்களால் ஒரு 20 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் இல்லையா எம்டிசி பேருந்துல. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த டிக்கெட்டை கொண்டு போய் கண்டக்டர்கிட்ட காமிச்சீங்கன்னா, வாங்க 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 ஐபிஎல் மேட்சுக்கு போறீங்களா, உங்களுக்கு இந்த பேருந்து இலவசமாக உங்களை கொண்டு போய் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் இறக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. எம்டிசி பேருந்துகளில் மட்டும்தான் பயணிக்க முடியும். நீங்க வேற பேருந்துல ஏறிட்டு என்னைய கொண்டு போய் விடுங்கன்னா அவங்க இலவசமா கொண்டு போய் விட மாட்டாங்க. 50,000க்கு எடுத்திருந்தாலும் சரி, 400 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருந்தாலும் சரி, இது உங்க எல்லாருக்குமே பொருந்துது. என்னடா இவன் நம்மளை கிண்டல் பண்றானா இல்ல வந்து நம்மளுக்கான தகவலை கொடுக்குறானா அப்படின்னு நீங்க சிந்திக்கிறது எனக்கு தெரியுது. இன்னைக்கு மும்மொழி கொள்கை பிரச்சனை, நாட்டுல மும்மொழி கொள்கை பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? நம்ம தான் 2 மொழியை தானே ஃபாலோ பண்றோம். 2 மொழி கொள்கைன்னே வச்சுக்குவோம். இன்னைக்கு அரசு அலுவலகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கிலம் ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. நம்ம தமிழ் சற்று தமிழ்நாட்டில் சற்று வந்து அலுவலகங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆங்கிலம் தான் அதிகமாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒன்று தான். நேற்று கூட பட்ஜெட் வெளியிட்டு முதல்ல வெளியில் வந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் பிடிஎஃப் வெளியில் வருது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாட்கள் கழித்து தான் அதை வந்து தமிழ் வடிவம் பெற முடியுது. அந்த சூழ்நிலையில தான் நம்ம தமிழை வச்சிருக்கோம். ஏன்ப்பா இப்போ கிரிக்கெட்டில் ஆரம்பித்து தமிழ் மும்மொழி கொள்கைன்னு போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய விளையாட்டு எது, இந்தியாவின் விளையாட்டு எது, அது எதுல தெரியுமா இருக்குது? வினாத்தாளில் மட்டும்தான் இருக்கிறது. வினாத்தாளில் இந்தியாவுடைய விளையாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி அப்படின்னு நம்ம போடுவோம், 1 மார்க் கிடைச்சிரும். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம அந்த ஹாக்கியை பயன்படுத்திட்டு இருக்கோம். தமிழ்நாட்டின் விளையாட்டு எது? கபடி. அது எதுல இருக்கு? அதுவும் நம்மளுடைய கேள்வித்தாளில் மட்டும் இருக்கு. அதுக்கும் 1 மதிப்பெண் வரும். அந்த மதிப்பெண்காக மட்டும்தான் அந்த போட்டிகள் வந்து நம்மள்ட்ட பார்க்கப்படுது. நமக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக கிடைத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாரு, வந்தவொடனே வந்துட்டு ஒரு செஸ் ஒலிம்பியாட் வைக்கிறாரு, ஒரு கார் பந்தயம் வைக்கிறாரு. ஆனால் அவருக்கு கபடி பந்தயம் வைக்கணும் அப்படின்ற எண்ணமே வரல துளியும். அதை நம்ம கேட்டோம்னா நம்ம வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு நம்மளே ஊடகங்களை வச்சு திட்ட விடுவார். ஏன்னா அவர் கண்ட்ரோலில் தான் இன்னைக்கு ஊடகங்கள் இருக்கு. இன்னைக்கு மேயர் பிரியாவா இருக்கட்டும், ஐயா உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், அவருடைய தந்தை மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது அது ஒரு கௌரவமா பாக்குறாங்க. 30 பேரை சுத்தி நிக்க வச்சுட்டு கிரிக்கெட் பேட்டை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் ஐயா
கிரிக்கெட் விளையாண்ட பதிவுலாம் கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கபடி போட்டிகள் போன்ற நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளுக்கும் ஊக்கப்படுத்துங்க. அது போன்ற வீரர்களும் ரொம்ப தொய்வுல அடைந்து போயிடுறாங்க. அதெல்லாம் நீங்க சரி பண்ணி விடுங்கன்றதையும் இது மூலியமா நம்ம கோரிக்கையா வைக்கிறோம். இதே ஐபிஎல் போட்டி அப்படின்னு சொல்லுங்க. நம்ம ரூ. 50,000 டிக்கெட் கொடுத்து கிளம்பி எம்டிசி பேருந்துல இலவசமா பயணம் செஞ்சு அந்த போட்டிக்கு கலந்துக்கிறோம். ஆனா, இந்த மும்மொழி கொள்கையை ஏன் நான் இது கூட கொண்டு வந்து கலந்து பேசுறேன் அப்படின்னா, நீங்க எப்படி இந்த ஹாக்கியையும் இந்த நாட்டிலிருந்து மறைத்தீர்களோ, இந்த நாட்டில் இருந்து இந்தியாவின் போட்டி விளையாட்டான ஹாக்கியும், தமிழ்நாட்டின் விளையாட்டான கபடியும் எப்படி மறைக்கப்பட்டதோ, அதே போல்தான் இன்று தமிழ் மொழியும் மறைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்துல தான் இந்த மும்மொழி கொள்கைன்றது உள்ள வருது. இப்ப மும்மொழி கொள்கை உள்ள வரும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? 3 மொழியும் சரளமா பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்காது. தமிழை கொஞ்சம் கொஞ்சமா தட்டி உட்கார வச்சுட்டு அவன் ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கணுன்றது தான் அவனோட நோக்கமா இருக்கு. இது ஏன் நாங்க தான் அது கராரா எதுக்குறோமே. திமுக வந்து அதெல்லாம் விட்டுறாது. நாங்க போய் மேட்ச் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேளிக்கைக்கு அடிமையான ஒருவனை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது அப்படிங்கிறது இந்த இடத்துல உண்மையாகுதா இல்லையா? ரூ. 400 கொடுத்து போறீங்க. மினிமம் ரூ. 400 இருந்து ரூ. 50,000 வரைக்கும் கொடுத்து டிக்கெட் எடுத்து நீங்க போற நீங்க, என்னைக்காவது ஒரு நாள் ரூ. 1 செலவு செய்து நான் போயிட்டு ஒரு கபடி போட்டியை பார்த்தேன். இல்ல ஒரு ரூ. 10 செலவு செய்து நான் போயிட்டு ஒரு ஹாக்கி போட்டியை பார்த்தேன். இல்ல ஒரு ஹாக்கி வீரருடைய புகைப்படத்தை என்னுடைய மொபைல்ல நான் வச்சிருக்கேன். எனக்கு கபடி வீரர் இத்தனை பேர் தெரியும், ஹாக்கி வீரர் எனக்கு இத்தனை பேர் தெரியும் அப்படின்ட்டு உங்கள்ட்ட எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எப்படி நீங்க அதை எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டீர்களோ, அதே போலதான் இன்று கிரிக்கெட்டும் உள்ள ஆதிக்கம் செலுத்தின மாதிரி நாளைக்கு மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, தமிழனை எல்லாரும் ஆதிக்கம் செலுத்தி ஒதுக்கிடுவான். மற்ற மாநிலங்களை குறிப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஐபிஎலுக்கு இவ்வளோ வெறியர்கள் இருக்காங்க. அனைத்து ஸ்டேடியங்களும் நிரம்புறது காரணமே தமிழ்நாட்டுக்காரங்க தான். அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியாக்காரங்க தான் இந்த கிரிக்கெட்டுக்கு அடிமையாக இருக்காங்க. அப்பா என்ன கிரிக்கெட்டு தான் வந்து இந்தியாவுடைய இப்போ விளையாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆனால் நாங்கள் வெளியிலேருந்து ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது உள்ள நம்ம வடிவேல் சொல்லுவார்ல 23ஆம் புலிகேசியில், விளம்பரம்னு ஒன்று கொடுத்துட்டா ஆட்டு முத்திரமா இருந்தாலும் ஒரு கை பார்ப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் வெளியிலேருந்து எது வந்தாலும் ஏற்றுக்கிறோம், நம்மளோடதை ஒதுக்கி வச்சிடறோம். விவசாயியை கேவலமாக பார்ப்போம், கிரிக்கெட் விளையாடுறவனை பெரிய கடவுள் மாதிரி பார்ப்போம். விளம்பரம்னு ஒன்று கொடுத்தா பீஸா பர்கர்னு வாங்கி சாப்பிடுவோம். உங்கள் மனசான்ற தொட்டு சொல்லுங்கள், அந்த பீஸா பர்கர்லலாம் அவ்வளவு உங்களுக்கு ருசி கிடைக்குது அப்படின்றத இருக்காது. ஏன்னா என்ன பண்ணுறது, விராட் கோலி வராரு, டோனி வராரு, அதெல்லாம் அவங்க சாப்பிட்ற மாதிரி விளம்பரம் கொடுக்குறாங்க. நாங்கள் அதுதானே எடுத்துக்க முடியும். எப்படி நீங்கள் வந்து விவசாயிகள்லாம் கேவலமாக பார்க்குறோம்? ஆமாம், விவசாயிகள் வந்துட்டு என்ன பெருசாக செஞ்சு சாதிக்கிறாங்க? கிரிக்கெட்டை பேட்டை வச்சுட்டு விளாட்றாங்க அப்படிலாம் கிடையாதுல்ல. ஏன்னா விவசாயிகள் வெளியூர்லேருந்தா வந்தாங்க நாங்கள் உள்ளே விட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு. அவங்க இங்கேயே இருக்கிறவங்க, இங்கேயே இருக்கும். அதாவது நம்ம கிட்டே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது பெரிய விஷயமா தெரியவே தெரியாதான். அதுதான் எல்லா இடத்துலையும். நீங்கள் உலக அதிசயமான தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் போய் வாழ்ந்தீங்கனாலும் அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. அது வெளியில் உள்ள நாட்டில் உள்ளதை தான் நீங்கள் பெருசாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு கிரிக்கெட்டும் உள்ளே வந்து ஆதிக்கம் செலுத்திடுச்சு. நீங்களும் கேளிக்கைக்கு அடிமையாகிக்கிட்டே போகிறீங்க. எத்தனை பேர் டிக்கெட் கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களை நான் மன சோர்வடைய விடலை. அடுத்த போட்டிக்கு நீங்கள் டிக்கெட்டுக்கு தயாராகுங்க. கேளிக்கைக்கு அடிமையாக இருக்கிறீங்க. மும்மொழி கொள்கை மட்டுமில்லை, வெகு விரைவில் தமிழ்நாட்டில் இருந்தும் நம்ம விரட்டப்படலாம். அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லுவது போல புரட்சி வந்து எப்போ வெல்லும்னா, நீங்கள் எல்லாரும் இதுக்கு மேலே வாழவே வழி இல்லை, புரட்சியை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்கிறப்ப மட்டும்தான் இது எல்லாத்தையும் நீங்கள் தயார் பண்ணிட்டு, ஆஹா இவ்வளோ நாள் ஏமாந்துட்டோம், இனிமேல் நம்மளோட பிடிச்சி வச்சுக்கணும், நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு நாள் வருவீங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்களும் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.